ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் 12 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உன் குமாரன் உன் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதிற்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டாராம், அவர் அதை தவற மாட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படி சொன்னாக்கா, உனக்கு நான் என்ன பண்ண, வீட்டை கட்டி கொடுப்பேன், உன்னை நான் சிங்காசனத்தில், உன் குமாரனை சிங்காசனத்தில் நான் வைப்பேன், அப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தர் தாவீதுக்கு என்னென்னலாம் ஆணையிட்டு கொடுத்தாரோ, கர்த்தர் என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அதன்படியெல்லாம் கர்த்தர் அழகாய் செய்தார். அல்லேலூயா. அப்படின்னா தாவீதுக்கு என்ன சொன்னாரோ, என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருந்தார். நம் ஆண்டவர் யார் தெரியுமா? வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள கர்த்தர். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு தாவீதுக்கு ஆணையிட்டதை தவறாது செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையே பார்த்து சொல்லுகிறார், என்னென்னலாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்ன ஆணையிட்டு இருக்கிறாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ, தேவ பிள்ளைகளை அவை எல்லாம் செய்து முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் தவற மாட்டாருங்க. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. அவர் தவறவே மாட்டார். அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை அழகாய் செய்து முடிக்கிற கர்த்தர். தாவீதை மாத்திரமல்ல, நீங்க வேத புஸ்தகத்தில் திருப்பி பாருங்க, யாருக்கெல்லாம் கர்த்தர் என்னென்னலாம் ஆணையிட்டு கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தின போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்து முடிக்கலையா? தேவ பிள்ளைகளே, ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினவர் ஈசாக்குக்கு செய்து முடிக்கலையா? யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணினவர் யாக்கோப்புக்கு அவர் நிறைவேற்றினார் அல்லவா? முற்பிதாக்களின் தேவன் முற்பிதாக்களுக்கு செய்து முடிப்பாரனா? தாவீதுக்கு ஆணையிட்டதை தவறாம இருப்பானா? இன்னைக்கு உங்களும் பார்த்து சொல்றாரு, அவர் தவற மாட்டார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிற யாக்கோப்பின் நிருபம் 3 அதிகாரம் 2 வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவானானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இது மனுஷனுடைய இயல்புங்க. மனுஷன் தவறி போகிடுவான். ஐயோ, நான் செய்யணும்னு நினைச்சேன், முடியல பிரதர். கொடுக்கணும்னு நினைத்தேன், முடியல பிரதர். நான் வாக்கு பண்ணினது உண்மைதான், ஆணையிட்டது உண்மைதான், அதனால சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் பூரண புருஷனோ தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனமா இருக்கிறான். பூரண புருஷன் யாருங்க? ஆண்டவர் தானே. நாமே அப்ப நான் சொல் தவறுவானா, நான் பூரண புருஷன் கிடையாது, எனக்குள்ள பூரணம் இல்லை. அப்ப ஆண்டவர் பூரண புருஷனா இருக்கிறார். அவர் பூரணராக இருக்கிறதுனால அவர் வாக்கு தவறாத ஆண்டவராக இருக்கிறார். உங்களை என்ன செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ, உங்களை என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். அவர் தவற மாட்டார். இங்க அழகான வாஸ்தும் அல்லவா, தாவீதுக்கு ஆண்டவர் எதெல்லாம் நினைட்டாரோ தவறாம செய்து முடிப்பாருன்னா உங்களுக்கு கைவிட்டுவாரா? உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை அவர் மறக்கவும் இல்லை. உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தவறாமல் செய்வார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். அப்பா, நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள கர்த்தர் ஆண்டவரே. அன்னைக்கு தாவீதுக்கு ஆணையிட்டதெல்லாம் தவறாமல் செய்வீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கும் செய்ய நீ வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன காரியம் வாழ்க்கையில் தவறி போயிடுச்சு, அது நடக்கலையேன்னு அங்கலாய்த்து கொண்டிருப்பாங்கன்னா இன்றைக்கு அப்பா அற்புதங்களை செய்யுங்க. செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை, கைக்குடி வர பண்ண வேண்டிய காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். நீ அப்படி செஞ்சுட்டீங்க, காசு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென்.
அவர் தவறாதவர். உங்களுக்கு முன்னாடி போகிறார். தைரியமாக போங்க. God bless you.